ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட வேண்டாலும் கேளுங்க, மனநோய்னா என்ன, எதை எந்த அளவுல வைக்கணுமோ அதை தாண்டுனா அதுக்கு பேர் என்னது மனநோய். அந்த எல்லையை கடந்துட்டா என்ன, எல்லையோட இருந்தால் அதுக்கு பேர் மனநோய் கிடையாது. ஆசைப்படலாம், ஒரு எல்லையை கடந்து விட்டது என்று சொன்னால் அதுதான் மனநோய் என்று ஒரு பொதுவான இலக்கணம். எந்த மனோதத்துவ டாக்டர் வேண்டாலும் நீங்கள் கேளுங்கள். மனோவியாதினா எதை சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரீமா போவது, ஒரு விஷயத்துல எவ்வளவுக்கு போகணுமோ அந்த எல்லையை கடந்து போறதை தான் மனோவியாதி என்று சொல்வார்கள். இப்ப நம்ம புரிந்து கொள்வதற்காக சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். மனிதனுக்கு பலவிதமான தேவைகள் உலகத்தில் இருக்கிறது. உணவு தேவை இருக்கிறது, உடை தேவை இருக்கிறது, இன்னும் பல ஆடம்பரமான அத்தியாவசியமான பல பொருள்கள் நமக்கு என்ன இருக்கு, தேவையாக இருக்கிறது. இந்த பொருள்கள் தேவை என்னும்போது நம்ம என்ன செய்யணும், அதுல ஆசைப்படுறோம். இப்ப நம்ம பிரியாணி ஆசைப்படுறோம். பிரியாணி ஆசைப்படும் பொழுது அது கிடைச்சா சாப்பிடுவோம், கிடைக்கலன்னா வேற சாப்பிடுவோம். அது கிடைக்கல, அதை வாங்க வசதி இல்ல, அல்லது பிரியாணி கடை லீவு, பிரியாணி வாங்க ஆசையா போறோம், கடை அடைச்சிட்டு போயிட்டான், அல்லது வீட்டுல பிரியாணி சமைக்க தெரியாது, இப்படி ஏதாவது ஆசைப்படுறது கிடைக்காது என்ன செய்வோம், கிடைக்கிறது வாங்கிக்கிறோம். அப்ப ஒரு பொருளை ஆசைப்படுகிறோம், இந்த ஆசை தவறு இல்ல, அது கிடைக்கலங்கிற பட்சம் ஏதோ ஒரு காரணத்தினால அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா, மழை பெய்யுது, பணம் இருக்கு, கடை திறந்து இருக்கு, பிரியாணி வாங்க போலான்னு நினைக்கும் போது மழை கொட்டுன்னு கொட்டுது. அப்ப என்ன செய்வோம், பிரியாணி சாப்பிட்டா சாப்பிடுவோம், சாப்பிடுறது சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவானா, பிரியாணி சாப்பிட முயற்சி பண்ணுவோம், கிடைக்கலன்னு என்ன பண்ணுவோம், வேற என்னத்தையா போடு, பழைய சோறு இருந்தாலும் போடு, பிஸ்கட்டை வை, பண்ண வை, சப்பாத்தி வைன்னு சொல்லுவோமா இல்லையா? அப்ப ஒரு தேவைகளை ஆசைப்படுவதற்கு என்ன அளவு என்று சொன்னால் கிடைக்குதான்னு பார்க்கணும், கிடைக்கிறது வேற. இதுதான் யதார்த்தம். இதுதான் என்னது, ஒரு டிரெஸ் விரும்புறோம், சட்டை ஒரு உடை எடுக்க விரும்புகிறோம், அந்த உடை எடுக்கிற நம்ம விரும்பின மாதிரி உடை கிடைக்கலாம் பஜார்ல, அல்லது கிடைச்சி நம்ம வாங்குறது காசு இல்லாம போயிடலாம், அல்லது பஜார்ல அந்த சரக்கு இல்லன்னு போயிடும். இப்பதாங்க 10 பீஸ் இருந்துச்சு கொடுத்துட்டோம், இப்ப முடிஞ்சு போச்சுங்கன்னு சொல்லுவான், நமக்கு பார்த்து இல்லாம போயிடும். அந்த சட்டையை போட்டா போடுவோம் தவிர நிர்வாணமா நிப்பேன் வேணா நிக்கிறோமா, அட வேற என்னத்தையா கொடுறா, அது கிடைக்காது, வேற என்னத்தையா கொடு, அப்படிதான் வாங்கிட்டு இருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு தேவையான அரிசியை வாங்குறோம், ஒரு பிராண்ட் அரிசி வேணும், அல்லது ஒரு தின்பண்டத்தை வாங்குறோம், ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் தின்பண்டம், ஒரு பிஸ்கட்டா இருக்கட்டும், சாக்லேட்டா இருக்கட்டும், வேற என்னவோ ஒன்னாக இருக்கட்டும், ஒரு செல்போன் வாங்குறோம், ஒரு குறிப்பிட்ட பிராண்டை தேடி போறோம், அது மார்க்கெட்ல அவைலபிளா இல்ல, எல்லாம் வித்து போச்சு, எங்கேயும் கிடைக்காது, அந்த பொருள் தேவைதான் என்று அவசியமா இருந்தால் அந்த தேவைகளை எப்படி நம்ம எதிர்கொள்றோம், எல்லா தேவைகளையும், எல்லா விதமான தேவைகளை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் என்றால் ஆசைப்படுகிறோம், அளவோடு ஆசைப்படுகிறோம், கிடைத்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம், கிடைக்கலன்னா வேற என்னத்தையாவது வை, வேற எதையாவது கொடு அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், கொஞ்சம் சகிச்சுக்கிற முடிஞ்சா வெயிட் பண்ணுவோம், நாளைக்கு கிடைச்சிருந்தா என்ன செய்வோம், ஒரு நாள் சமாளிக்க முடியும், சில விஷயங்கள் தான் சமாளிக்க முடியும், சோத்துக்கெல்லாம் சமாளிக்க முடியாது. சில சட்டைக்கு என்ன செய்யலாம், அந்த நாளைக்கு அந்த சட்டைன்னு வெயிட் பண்ணுவோம், நாளைக்கு வரலன்னா மாசக்கணக்கில் வரலாம், என்ன செய்யறது, பெருநாளைக்கு செட்டு பண்ணிக்க முடியுமா? அப்ப பெருநாளைக்கு ஓடணும்னா என்ன செய்வோம், அது கிடைக்கிறது வேற என்னத்தையா கொடுப்போம், நல்லா கொடுப்பா, அந்த இதை கொடுப்பா, இந்த இதை கொடுப்பான்னு கேட்கிறோமா இல்லையா? இதுதான் நார்மல். இப்படி நடக்கிற மனுஷன் தான் யாரு, நார்மலா இருக்கிறான்னு அர்த்தம். அதான் மெண்டலா இல்ல, மனநோயாளியா இல்ல, ஒரு தேவைகளை அணுகிற விதத்தில் அவன் அணுகுகிறான், இதுதான் விஷயம்ங்க. அதே மாதிரி பல தேவைகள்ல ஒரு ஆணுக்கு பெண் தேவை, பெண்ணுக்கு அது ஒரு தேவைதான். அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான், ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை என்கிற நிலையிலையும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை என்கிற நிலையிலையும் படைத்திருக்கிறான். அந்த தேவை எதனால, அவர்களுக்கு ஒரு இன்பம் கிடைப்பது என்பது ஒரு காரணம், ஒரு வாரிசுகளை உருவாக்குவது, சந்ததிகளை உருவாக்குவது இன்னொரு காரணம். அப்ப இந்த 2 காரணங்களுக்காக வேண்டி, இன்னும் சொல்ல போனால் சந்ததிகள் உருவாவதுதான் காரணம், அது உருவாவதற்காக வேண்டி அதுக்குள்ள ஒரு இன்பத்தை எல்லாம் வச்சிருக்கலாம். இல்லாட்டி என்ன செய்ய மாட்டான், யாருமே அந்த மாதிரி கஷ்டப்பட மாட்டான், சிரமப்பட மாட்டான். சந்ததிகள் மனித இனம் பெருக வேண்டும் என்று சொன்னால் அதை பெருக்குவதற்காக இவங்களுக்கு ஏதாவது ஒரு கிடைக்கணும், ஒரு சுகம் கிடைக்கணும், அப்பதான் அதுக்காக அவர்கள் முயற்சி பண்ணுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மாதிரியான ஒரு செட்டப்பை ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறான். அப்ப இது ஒரு தேவை. ஒரு ஆண் ஒரு இளைஞனாக இருந்தான்னு சொன்னா அவனுக்கு ஒரு வாழ்க்கை துணையா ஒரு பெண்ணு தேவை. ஒரு பெண்ணு வயசுக்கு ஒரு பருவமடைந்த ஒரு பெண்ணாக இருந்தால் அவளுக்கு என்ன தேவை, ஒரு ஆண் தேவை.
இது இது யாரும் படிச்சு பல்கலைக்கழகத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது. இது இயல்பா எல்லாருக்கும் ஒரு எல்கேஜி மாதிரி ஒரு விஷயம். இந்த தேவைய ஒரு பெண்ணை ஒருத்தன் விரும்புறான்னு வைங்க, தப்பு கிடையாது. ஒரு பெண்ணு ஒரு ஆணை விரும்புறாங்கன்னு வைங்க, தப்பு கிடையாது. விரும்புனா அடைய முயற்சி பண்ணுவோம். முறைப்படி கல்யாணம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குதா, மார்க்க சட்டத்துக்கு உகந்ததா இருக்குதா, பல விஷயங்களுக்கு ஒத்து வரக்கூடியதா இருக்குமா, எல்லா விஷயங்களையும் அலசி பார்க்கிறோம். சரியா வரல, பெற்றோர்கள் வேணாங்கிறாங்க, ஊர் உலகத்தில் உள்ளவங்க வேணாங்கிறாங்க, உனக்கு தெரியலப்பா அவசரப்படாத அப்படின்னு சொல்றாங்க. உடனே பைத்தியம் முடிக்கிறதா? அப்படியா? வேற ஒண்ணு வேற ஏதாவது அதான் வேற. நார்மல் தான் என்ன அர்த்தம்? நார்மலாக ஒருத்தன் இருக்கிறான் என்று சொன்னால் விரும்புவது ஒரு நல்லது மாதிரி நம்ம விரும்புறோம். நம்ம ஒரு கடையில் நீங்க ஜாமான் வாங்க போறீங்க, ஒரு புதுசா விளம்பரம் பண்றான், மார்க்கெட்ல என்ன செய்யறான், இந்த பொருள் இந்த மாதிரி ஒரு சிறப்பு உள்ளது அப்படின்னு டிவில எல்லாம் விளம்பரம் பண்றான்னு சொல்லி காசு எடுத்துட்டு வாங்க போறீங்க. வாங்க போகும்போது என்ன செய்யறான் ஒருத்தன், இதைத்தான் நேற்று வாங்கிட்டு போனது வாங்கிறாதங்கிறான். நீங்க ஒரு பொருளை வாங்க போறீங்க, டிவில விளம்பரத்தை பார்த்துட்டு வாங்க போறீங்க. ஏற்கனவே நேற்று வாங்கியிருப்பான்ல, அவன் என்ன செய்யறான், அடே இது வாங்கிற விளம்பரம் தான் பண்றாங்க, சொன்னபடி இருக்காது, நாளைக்கு வெளுத்து போயிடும், கிழிஞ்சு போயிடும், சாயம் போயிடும், அழுக்கு போவாது, இந்த என்ன பர்பஸுக்கு நீ வாங்குறியோ அதை நிறைவேற்றாது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கடையில் நின்று சொல்றான். வாங்குவோமா? பாசையா தான் போனோம், டிவியை பார்த்து அந்த மயக்கிற விளம்பரத்தை எல்லாம் பார்த்துட்டு இதை கண்டிப்பா நாளைக்கு வாங்கியே தீரணும் அப்படின்ட்டு போறோம். அதுல அனுபவப்பட்ட ஒருத்தன் அதனுடைய கேடுகளை சொல்லும் பொழுது, அப்படின்னா நம்ம வெளிப்பக்கத்துல மயங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி துன்வாங்கிறோமா இல்லையா? இது நார்மல். நான் ஆசைப்பட்டுட்டேன்ல, அது கிழிஞ்சா எனக்கு என்ன, அது நாசமா போன எனக்கு என்ன, அது அழுக்கு போக அந்த சோப்பு வாங்கி அழுக்கு துவைக்க அழுக்கு போகாட்டி எனக்கு என்ன, வாங்குற பேனை எழுதாட்டி எனக்கு என்ன, வாங்கத்தான் செய்வேன், அதான் எனக்கு வேணும். இதான் மெண்டலு. மெண்டலுக்கு அளவுகள் என்ன, மனநோய்க்கு அளவுகள் என்னன்னு கேட்டா, அனுபவப்பட்டவன் பார்த்தவன் ஒன்றவெல்லாம் சொல்றான், இது சரிப்பட்டு வராதுப்பா, இந்த மாப்பிள்ளை பையன் சரியில்லை, இந்த பொண்ணு சரியில்லை, உனக்கு தெரியாது, அந்த வயசு கோளாறுல சில விஷயங்களை நீங்க கவனிக்க மாட்டீங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லும் பொழுது என்ன செய்யறான்னு கேட்டா, அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறான். தாய் வேணா, தந்தை வேணா, அண்ணன் வேணா, தம்பி வேணா, யாரு வேணா, ஊர் வேணா, உலகம் வேணா, மார்க்கமும் வேணா, மதமும் வேணா, ஒண்ணுமே வேணாம் என்கிற அளவுக்கு ஒரு முத்தி எக்ஸ்ட்ரீமா போனால் இது எப்படி நார்மல் இதை எடுத்துக்கொள்வது? இதை எப்படி எந்த ஒரு மனோதத்துவ நிபுணர்கிட்ட போய் கேட்டாலும் இவன் ஒரு நார்மலா இருக்கான்னு, இதை நார்மல் சொன்னா எல்லாத்தையும் சொல்லப்ப இதை நார்மல் அவன் சொல்லி விடுவானே. ஆனால் இதே மாதிரி ஒவ்வொரு சோத்துல இருந்து ஆடையில இருந்து எல்லாத்துக்கும் இப்படி நடந்தான்னு சொன்னா அவனை நீ நார்மல் சொல்லுவியா? அப்ப நார்மலுக்கு என்ன அர்த்தம்? நார்மல்னா அதுக்கு கணக்கு இருக்கிறது, ஆசைப்படலாம், கிடைச்சா வாங்கிக்கணும், இல்ல வேற ஒண்ணு, அவ்வளவுதானே. ஒரு சுகம் தானே அது கிடைக்கணும், இது சரியா வராட்டி வேற ஒண்ணு. இதுதான் இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லக்கூடியது, இதுதான் மனோதத்துவ ரீதியாகவும் சரியானது. இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு 50 வருஷத்தை எடுத்துக்கிறங்க, இந்த முசீபத்லாம் இந்த 50 வருஷமா தான். இந்த முசீபத்லாம் எது? இந்த காதல் கத்திரிக்காய்ங்கெல்லாம் 50 வருஷமா தான் இதெல்லாம் என்ன இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு முந்தின காலங்கள்ல எல்லாம் என்ன மாதிரி கல்யாணம் பண்ணாங்க? ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு தேவை என்பது நடக்காம இருந்துச்சா? அத கல்யாணம் பண்ணி தாய் தந்தையர் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மாப்பிள்ளை அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி பார்த்தே இருக்க மாட்டான், இந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளைய பார்த்தே இருக்காது. இன்னும் சொந்த பந்தங்கள்ல இருந்தா பார்த்திருப்பாங்க. குடும்பத்துக்கு வெளியே பொண்ணு எடுத்தாங்கன்னு வைங்க, அதுக்கு முன்னாடி எந்த விதமான உறவு பழக்கம் எதுவுமே இருக்காது. திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் இணங்கி கடைசி வரைக்கும் சாவுற வரைக்கும் டைவர்ஸ் இல்லாம, விவாகரத்து பண்ணாம, பஞ்சாயத்து இல்லாம குடும்பங்களை பல லட்சக்கணக்கான வருஷங்களா நடத்தினாங்களா இல்லையா? பல லட்சக்கணக்கான வருஷங்களாக இப்ப இந்த 50 வருஷமாக மீடியாக்கள் ஊடகங்கள் வந்த பிறகு செய்தாங்களே காட்டுறாங்களே, இதுக்கு முன்னாடி எல்லாம் வாழ்க்கை வாழ்ந்தாங்களே அவங்க நார்மலான மக்கள். அவங்க நினைச்சாங்க, பார்த்தா சரி இதுல அந்த பொண்ணு வேணாப்பா அப்படின்னு வேற ஒண்ணு பண்ண போய்ங்க, பிடிச்சு கொஞ்சம் பார்க்கலாம், பிடிக்கலாம், பிடிச்ச ஒன்னே ஒண்ணு உலகத்தில் இருக்குமா? ஒரு மனிதனுக்கு பிடித்த உணவு ஒன்னே ஒண்ணுதான் இருக்குமா? பிடித்த உடை ஒன்னே ஒண்ணுதான் இருக்குமா? பிடித்த பேனா ஒன்னே ஒண்ணுதான் இருக்குமா? பிடித்த விஷயங்கள் லட்சம் இருக்கும். வேண்டுமானால் பிடிக்காத நீ தேர்ந்தெடுக்காத, இந்த ஒண்ணுதான் பிடிக்குதுன்னு சொல்லுவது என்னது? அதே எக்ஸ்ட்ரீம்ங்கிறது, அதான் அளவுக்கு மீறி போறது. இந்த 700 கோடி மக்கள்ல பாதி பேர் ஆம்பளை பாதி பேர் பொம்பளைன்னு வச்சுக்கிட்டா, அப்ப 350 கோடி ஆம்பளைல இந்த ஒருத்தன் தானே இருக்கிறான், 350 கோடி பொம்பளையில ஒரே ஒரு தானே. அப்படி நினைப்பது பைத்தியக்காரத்தனமா நார்மலா?
இது மனநோயா அல்லது இது எதிர சேர்ப்பது? அப்ப அந்த மாதிரி என்ன செய்யணும், ஆயிரக்கணக்கான உணவுகளை எல்லாம் படைத்திருக்கிறான். இந்த உணவு இல்லாட்டி உங்களுக்கு எடுத்துக்கிறோமே, சில உணவு பிடிக்க ஒரு லிஸ்ட போடுங்க, எதெல்லாம் பிடிக்கும், பிடிக்காத லிஸ்ட் போடுங்க. பிடிக்காத விஷயங்கள் ஒரு 50 போடுவீங்க. பிடிச்சது லட்சம் எழுத ஆரம்பிச்சதுன்னா நோட்டும் கொள்ளாது, பேனாவும் பத்தாது, எழுதிக்கிட்டே இருக்கலாம். எல்லாம் பிடிக்கத்தானே செய்யுது. அப்ப உலகத்துல பிடித்த உணவுகள் நிறைய இருக்கிறது. பிடித்த ஆடைகள், நீங்க சட்டை நேற்று போட்ட மாதிரி நீங்க சட்டை போடுறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு கலரு, ஒரு நாளைக்கு ஒரு டைப்பு, ஒரு நாளைக்கு ஒரு விதமான டிரெஸ் போடுறீங்களா இல்லையா? ஒரு நாளைக்கு சட்டை போடுறீங்க, ஒரு நாளைக்கு ஜுப்பா போடுறீங்க, ஒரு நாள் டிஷர்ட் போடுறீங்க, ஒரு நாளைக்கு பச்சை போடுறீங்க, ஒரு நாளைக்கு மஞ்சள் போடுறீங்க, ஒரு நாளைக்கு வெள்ளை போடுறீங்க, பல மாதிரி பண்றீங்களா இல்லையா? அப்ப இவ்வளவு பிடிக்கல உங்களுக்கு. அப்போ மனிதனுக்கு பிடிக்கக்கூடியது ஒண்ணுதான் என்று எப்ப நினைக்கிறானோ, எனக்கு இந்த பச்சை தான் வேணும்னா கிறுக்கான்னு அர்த்தம். எனக்கு இட்லியை தவிர உலகத்தில் எதையும் நான் திங்கவே மாட்டேன்னா கிறுக்கவன். கிறுக்கம் தானுங்க. ஒரு நாட்டுடைய டேஸ்ட் சொன்னா இட்லி பிடிச்சிச்சுன்னா அதுக்கு ஈக்குவலா அதுக்கு சமமான எல்லா உணவும் உங்களுக்கு பிடிக்கணும். சில உணவு பிடிக்கலன்னா கருவாட்டு வாடம் பிடிக்காதா, அது தொடர்பான உணவு கழிச்சிக்க. மீன் பிடிக்காதா, அது தொடர்பானது கழிச்சிக்க. கோழி பிடிக்காட்டி அது தொடர்பானது கழிச்சிக்க. மீது லட்சம் இருக்கும்ல. அப்ப என்ன நம்ம பார்க்கிறோம் என்றால், இந்த மாதிரி ஒரு பெண் அப்படி விரும்புறது என்பது பெரிய தியாகம் மாதிரி ஒரு டைப் ஆயிடுறாங்க. ஆம்பளை பொம்பளை என்ன ஆயிடுறாங்கன்னா, ஒருத்தர் விரும்பின உடனே அவன் என்ன செய்யறான், இயல்பான நிலைமை கிறுக்கன் ஆகுறது நீங்க பார்க்கவும் செய்யலாம். எப்படி பார்க்கலாம்? நேற்று வரைக்கும் நல்லா இருந்தவன் இப்படி கண்டோன்னு செய்யறது அவங்களை ஈர்க்கிறதுக்காக வேண்டி அவ்வளவு சேட்டையும் பண்ணுவான். அவ்வளவு கிறுக்குத்தனம் என்ன செய்வான், நட ஒரு டைப்பா இருக்கு, எப்பவுமே நடக்க மாட்டான். அந்த பொம்பளை வருதுன்னு சொன்னா, அந்த ஆம்பளை வருதுன்னு சொன்னா, அப்ப என்ன செய்ய ஒரு டைப்பா, அந்த நடையில ஒரு டைப்பா நடக்கிறது, சட்டை ஒரு டைப்பா போடுவான், தலை ஒரு மாதிரி சிலிப்பி விட்டுக்கிறது, இப்படி எல்லாமே இருக்கு. கண்ணாடிக்கு முன்னாடி 75 ஒரு தடவை முகத்தை பார்த்து, பொம்பளை தான் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று இருப்பா. ஆம்பளை என்னத்துக்கு பாக்குற, ஒரு டெய்லி கண்ணாடி பார்க்கட்டா கூட ஒண்ணும் இல்ல ஆம்பளைக்கலாம். இவன் என்ன செய்வான், 50 தடவை கண்ணாடி பார்ப்பான் ஒரு நாளைக்கு. இந்த மாதிரி மேட்டர் வந்த பிறகு என்ன செய்யும், மற்றவன் எல்லாம் சாதாரணமா இருப்பானுவோம். ஒரு நாளைக்கு 50 தடவை கண்ணாடி பார்த்தா மெண்டல் தானே அது. ஒரு தடவை பாரு, 2 தடவை பாரு, ஒரு தூங்கி எந்திரிச்சவன பாரு, இது ஓகே. ஒரு வெளியே போகும்போது பாரு, ஓகே. பாக்கெட்ல எடுத்து இப்படி பார்த்தா இது என்னங்கிற இப்படியானது இருக்க நீ பாக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி கண்ணாடி எடுத்து பார்த்தானே நீ விளைவிக்கலாம், என்னமோ ஒரு கோளாறு இருக்குது, இவன் எதையோ ஒரு லைக் பண்றான்னு செய்யணும். அதெல்லாம் அறிகுறிகள், இதை வச்சு விளங்கி கொள்றோம். அப்ப என்ன பார்க்கணும்னு கேட்டா, விரும்பலாம். ஒரு ஆணு ஒரு பெண்ணை விரும்புதல் என்பது அன்றிலிருந்து இருக்கிறது. நான் சொல்லக்கூடிய இந்த மனநோயான காதலத்தான் நான் இல்லைங்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அன்னைக்கே சொல்லிருக்கமா இல்லையா? உம்மு சுலைம் அவங்கள அபூ தல்ஹாங்கிறவரு பக்கத்து வீட்டுக்காரரு, அவர் என்ன செய்யறாங்க, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுல விடோவாதர் இருக்கிறாங்க. உம்மு சுலைம் அவர்கள் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி கணவரை இழந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மகனையும் பெற்று பிள்ளைக்கு தாயும் பிள்ளையுமா இருக்கும் பொழுதுதான் அவர் என்ன செய்யறாரு, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ முஸ்லீமா இல்ல, நான் முஸ்லீமா இருக்கிறேன், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாயானால் அதை நான் மகராக ஏற்றுக்கொண்டு அப்படி லிமிட்டா காண்றாங்க. இஸ்லாத்தை எடுத்துட்டு போயிட்டு அதுதான் நார்மல் என்ன அர்த்தம், இஸ்லாத்துல ஏத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்ல, இஸ்லாத்தை ஏத்துக்கல இது பெரிய மேட்ல வேலை கட்டிட்டு போறேன், நீ தான் எனக்கு வேற ஆளு. அப்ப எப்படி பாக்குறாங்க, இதுவும் காதல் தான், இதுவும் விருப்பம் தான், இதுவும் அன்பு தான், இதுவும் ஒரு விதமான ஒரு ஆண் பெண்ணுக்குரிய ஈர்ப்பு தான். ஆனால் இந்த ஈர்ப்புகளுக்கு ஒரு எல்லை வச்சிருந்தாங்களா இல்லையா? இந்த விதிமுறைக்கு உட்பட்டு இருந்தால் வா, இல்லாட்டி போய்கிட்டே இரு. இந்த மாதிரி இருப்பார்களே. ஆனால் அப்ப என்ன நினைக்கல, இதுதான் இவர் தான் இவதான், இதுதான் தப்பு, இவன் தான் இவதான் நினைச்சாலேயே அது மனநோய் இருக்கு என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கிறேன் விலைக்கு தோல்வி. இரண்டாவது, இப்படி யாரையும் நேசிக்காதீங்க. ஒரு ஆணை நேசிச்சாலும், நண்பரை நேசிச்சாலும், நண்பியை நேசிச்சாலும் சரி, தாய் புள்ள அல்லாம ஏற்படுத்தின உறவுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. அதை நேசிக்கலாம், நம்ம உண்டாக்கணும். நம்மள ஒரு ஆள் வாப்பா ஆக்கிக்கிட்டோம், நம்மள ஒரு ஆள் அம்மான்னு சொல்லிக்கிட்டோம். அது ஒன்னோட ஒண்ணு இரண்டரை கலந்து அல்லாஹ் உருவாக்கின உறவுகள் இருக்கு பாருங்க. அது எவ்வளவு வேணாலும் எக்ஸ்ட்ரீமா நீங்க நேசிக்கலாம். தாயை தாயை எவ்வளவு வேணாலும் நேசிக்கலாம், தந்தையை நேசிக்கலாம், தந்தை பிள்ளையை நேசிக்கலாங்கிறது அது இயல்பா உள்ளது. இது அல்லாம ஒரு ஆணும் பெண்ணை விரும்புறதுல இந்த ஒரு தேவையை தவிர என்ன இருக்குது? அன்புக்காக நேசிக்கிறோம், ஃப்ரெண்டா பழகுறோம் சும்மா சொல்லுவாங்க. ஒரு கிளவியோட பழகுவேன் பழகுறானா? அன்புக்காக சொன்னா அது அந்த மாதிரி வயசா இருக்கணும், அந்த மாதிரி அழகா இருக்கணும், எடுப்பா இருக்கணும், கவர்ச்சியா இருக்கணும். அப்ப சும்மா நடிக்கிறது, பொய்யா என்ன செய்யறது? அது நாங்க அன்புக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா இருப்போம், பேச்சு துணையா இருப்போம் சொல்வதாக இருந்தால் 55-60 கிளவியோட பழகிட்டு இருக்கலாம் தானே.
பேசிக்கணும் தானே, நல்ல அனுபவமா நிறைய விஷயம் சொல்லி தருவாங்கல்ல, பொதுவான விஷயம் சொல்லி தர்றேன். அப்ப இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இந்த காதல்ங்கிறது அவ்வளவுமே நம்மளை ஏமாத்துறாங்க. அது நல்லது மாதிரி அதுக்கு ஒரு தினத்தை வேற வச்சு காதலர் தினம்னு சொல்லி என்ன செய்யறது, அதுக்கு ஒரு பெரிய எல்லாம் கட்டி அதுக்கு பரிசு கொடுக்கணும் போகணுங்கிற மாதிரி ஆக்கி அன்னைக்கு இந்த வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும் இல்லையா, அதுக்காண்டி வர்த்தகர்கள் இருந்து எல்லாமே வர்த்தகம் தான், எல்லாம் வர்த்தக நோக்கத்தில் உள்ள இப்படி கிரிக்கெட் மாதிரி விளையாட்டை வச்சுக்கிட்டு நம்மளை சம்பாதிக்கிறானோ அதே மாதிரி இந்த காதல்ங்கிற கான்செப்டை வச்சுக்கிட்டு தான் நிறைய பேருக்கு பொழப்பு போடுது. அதிகமான பேருக்கு பொழைப்பு ஓடுது, இந்த காதல்ங்கிற கான்செப்ட்ல தான் அதிகமான பேருக்கு பொழைப்பு ஓடுகிறது. அதனால இந்த மாதிரி செய்கிறார்களே தவிர, அதனால இது இப்படி நினைச்சா ஏன் நீங்க தோல்வி நினைக்கிறீங்க? இதுதான் யதார்த்தம் நினைச்சுக்கிட்டீங்களா? நேசிப்போம், நேசிக்கிறீங்க, ஒரு முஸ்லீம் இல்ல, ஒத்து போகுமா? ஒத்து போகாது. அப்படி நீ சிலாத்து வர்றியா, உன் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறோமான்னு சொல்லு, ஒத்துக்கிட்டா ஓகே, இல்லன்னா போயிட்டே இருப்பா வேலையை பார்த்துட்டு அப்படின்ற வேண்டியதை முடிஞ்சு வச்சிருக்காத. ஒரு சிம்பிள் மேட்டர் தானங்க. குடிகாரனா இருக்கிறான், லவ் பண்றேங்கிறா, நீ குடிகாரனால விட்டுருன்னு இதோட விட்டா நான் குடும்பத்துல சொல்லி அந்த மாதிரி பேசிக்கலாம். ஒருத்தர் நேசிக்கும் போது எப்படி உம்மு சுலைம் அவர்கள் ரசூலுல்லாஹ் காலத்திலேயே இந்த மாதிரி ஒருத்தர் விரும்பும் பொழுது ஒரு பதிலை சொன்னார்களோ அந்த மாதிரி வரம்புக்குள்ள நின்று ஒரு பதிலை சொல்லக்கூடியவர்களாக ஆணும் பெண் இருந்தார்களே, ஆனால் அவங்க சராசரியான ஒரு நிலையில இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இவங்க அதை தாண்டி விட்டார்கள் என்று சொன்னா, சராசரிக்கு அப்பால போய்விட்டார்கள் என்று சொன்னா மனநோயாளிகளாக இருக்கிறார்கள். அதனாலதான் சொல்றான், இந்த லைலாண்டு ஒருத்தர் இருந்தான், லைலாண்டு ஒருத்தர் இருந்தார் பொம்பளை. சங்க இலக்கியத்துல காதலுக்கு உதாரணம் என்ன? லைலா மஜ்னூன் தான். லைலாவை மஜ்னூனையும் சொல்லுவாங்க. லைலா என்ன? அந்த பொம்பளைக்கு பேரு. மஜ்னூனுக்கு என்ன அர்த்தம்? லூசுன்னு அர்த்தம். மஜ்னூன்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உமா சாஹிபுக்கும் மஜ்னூன், நபி அவர்கள் மஜ்னூன் கிடையாது எல்லாம் மறக்கணும், மஜ்னூன் சொன்னாங்க இவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்க இறைவன்கிட்ட செய்தி வருதுன்னு சொல்லும் பொழுது அந்த எதிரிகள் பண்ண விமர்சனம் என்ன? மஜ்னூன் சொன்னாங்க. அப்ப இவனுடைய பேரு மஜ்னூன் கிடையாதுங்க, இவனுக்கு ஒரு பேரு இலக்கியத்தில் உண்டு, மறந்து போச்சு. ஆனா இவன் அந்த பொம்பளைக்காக வேண்டி இருந்தனால இவனுக்கு பேரு மஜ்னூன் வச்சிருக்கான் பாருங்க. எதுக்கு சொல்றான்னு கேட்டா, இந்த காதல்னாலேயே கிற்கணத்தான் ஆயிடுவாங்கிறதுக்காக வேண்டி பேரை எப்படி வச்சிருக்கான்? லைலாவை காதலிச்சான், அவன் என்னவாயிட்டான்? மஜ்னூன் ஆகிவிட்டான், கிற்கனாக, ஒரிஜினல் கிற்கன் ஆகிட்டாங்க. மேலோட்டமான மனநோயாளி இல்ல, கிற்கண்டு அவனுக்கு பேரை வச்சு அவன் பேரை மறந்து போய் பேருக்கு கிற்கன் அலைஞ்சான, அதுவே அவனுடைய பேராயிருச்சு. அப்பம் பாட்டம் வச்ச பேர் இதா இருக்காது, ஏதோ ஒரு பேர் இருக்கிறது. அப்ப இந்த லைலாவை காதலிச்ச காரணத்தினால அவன் மஜ்னூன் ஆயிட்டான்னா, நீங்க எல்லாரும் மஜ்னூன் தான மாதிரி போனீங்கன்னா அவன் என்ன செய்வான்? எந்த அளவுக்கு அவன் மஜ்னூன் ஆயிட்டான்னு சொன்னா, ஒரே லைலா, வேற ஒண்ணும் அவனுக்கு தெரியாது. மயிலை கண்டால் லைலா, மரத்தை கண்டால் லைலா, பாட்டை படிக்கும். மயிலை கண்டா லைலா போறான், மயில லைலா பாக்குறது. மரத்தை கண்டால் லைலா, குயிலை கண்டால் லைலாவான், அதன் குரலை கேட்டால் லைலான்னு என்ன செய்யறான்? பாட்டுல படிக்கலாம். அப்ப இவனுக்கு எதை பார்த்தாலும் லைலால. லைலாவுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கருப்பின்னு அர்த்தம். லைலத்துல் கத்ர்ங்கறீங்கல்ல, இரவு. லைலத்துனா இரவு, லைலாண்டா இரவுன்னு அர்த்தம். இரவுனா கருப்பா உள்ள, கருப்பா இருக்கிறதுக்கு அடையாளமா லைலாமா. அவன் கருப்பியா தான் இருப்பானா. அந்த கருப்பி மேல இவனுக்கு ஆசை வந்து இவன் என்ன ஆயிட்டான்? எதை பார்த்தாலும் அதுல அவளை பாக்குறான். மயிலா பார்த்தா நீ நார்மலு, மயில போய் லைலாவை பார்த்தீங்கன்னா இருக்கேன் தானே. மானா பாரு, கழுதையா பாரு, குதிரையா பாரு, பொம்பளையா பாரு. அதை தாண்டி எதுக்கு நீ பாக்குற? வேற ஒண்ணா எதுக்கு பாக்குற? அப்ப இவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? வேற ஒண்ணாக பார்க்கிற காரணத்தினாலதான் இது வருகிறது. இதெல்லாம் இந்த மீடியாக்களுடைய நம்ம மூளையை செலவை செய்கிற காரணத்தினால் ஏற்பட்ட ஒரு தாக்கம் தானே தவிர, வெளியில நின்று நீங்க சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால், இப்ப என்ன இப்ப காதல்னு வச்சு என்ன செய்ய, எனக்கு இதான் வேணும், இவதான் வேணும், இவன் தான் வேணும்னு சொன்னீங்களே, இப்படி திருமணமானதுக்கு பிறகு என்ன நடப்பு என்ன? இதெல்லாம் அந்த இளமையுடைய ஒரு கோளாறு. இளமையில அந்த கோளாறுன்னு கூட சொல்ல, இந்த கோளாறு அன்னைக்கெல்லாம் இருக்கல, இவங்க உண்டாக்குனது செயற்கையான முறையில. இந்த மாதிரி மீடியாக்களை ஒரு புனிதமான காதல் புனிதம், இதை போய் என்ன செய்யலாம்? கிற்கன ஒரு புனிதமா. அப்ப புனிதமானது அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாடல்கள் எல்லாம் போட்டு விட்டு அதுக்கு ஒரு பில்டப் கொடுத்தோம். நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டா, அது நம்ம காதலிக்காட்டி நம்ம ஒரு மாதிரியா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. காதலிச்சா ஒரு மாதிரியா பார்க்கணுமே நினைக்கிறான். எல்லாரும் நம்ம மட்டும் காதலிக்க நம்ம ஒரு டைப்பா சேர்த்துருவாங்களோ இப்படிங்கிற அளவுக்கு ஆக்கிவிட்டாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் நிர்வாணமா இருக்கிற ஊர்ல நம்ம மட்டும் என்ன செய்ய கோவணம் கட்டிட்டு போக முடியுமா? எல்லாம் நிர்வாணமா இருக்கிறான், நம்மளும் நிர்வாணமா போனா தான் அந்த ஊர்ல மரியாதை. நம்ம மட்டும் ஒரு டவுசர் போட்டு போனோம் வைங்க, நம்மளுக்கு இருக்குன்னு பார்ப்பான். இங்க டவுசர் போட்டு போனான், அவன் எல்லாம் நிர்வாணமா இருக்கிறான். எல்லாரும் நிர்வாணமா இருக்கிற ஊர்ல நிர்வாணமா போனா அவன் நார்மலா, அவன் டவுசர் போட்டு போனா அவன் பரவாயில்லைன்னு சொல்லணுமா இல்லையா? சொல்ல மாட்டான். ஏன்?
அவன மாதிரி இல்லையில இவனுக்கு இருக்கான்றாங்க. இப்படியான ஒரு தோற்றத்தை உலகத்துல உண்டாக்குன காரணத்தினாலதான் இவன் என்ன செய்யறான், மாயையில வீழ்ந்து இத அவன் மூழ்கி இருக்கிற காட்சியை பார்க்கணும். இது ஒரு முதல்ல மனநோய் விளங்கிக்கிறங்க. ரெண்டாவது ஒரு மனிதன் மனநோயாளி என்பதற்குரிய சில அறிகுறி என்னன்னு கேட்டா, அவன் இயல்பாக செய்ய வேண்டிய கடமைகள் அந்த பொறுப்புகளை எல்லாம் எப்ப மறந்து விடுகிறானோ புறக்கணித்து விடுகிறானோ அது மனநோய்க்கு ஒரு அறிகுறி. இது நேற்று வரைக்கும் நல்ல ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவான், ஒரு அந்த பொம்பளை புள்ள வாங்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து வந்துச்சுன்னு வைங்க, அப்புறம் முட்டை தான். அப்ப என்ன விளங்குது, ஒரு விஷயத்துல ஈடுபட எந்த அளவுக்கு மூழ்கி விட்டான் என்று சொன்னால், மற்ற எதையும் நான் பார்க்க மாட்டேன், படிப்பு எனக்கு வேணாம், மற்ற எதுவும் எனக்கு தேவையில்லை, தாய் வேணாம், தந்தை வேணாம், ஒண்ணு வேணாம், இவன் தான் வேணும், இவன் தான் வேணும். ஒரு முத்தி போகக்கூடிய நேரத்தில் அவனால் படிக்க முடிகிறதா, வேலை பார்க்க முடிகிறதா, ஒரு வேலையில ஒழுங்கு அட்டென்ட் பண்ண முடிகிறதா? அப்ப எந்த ஒரு கடமைகள்லாம் அவன் செய்ய வேண்டும், அவனுக்கு உலகத்துக்கு செய்யற கடமையை விட்டுருங்க, அவனுக்கே செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கா இல்லையா? தூங்கவே மாட்டானே, ஏன் தூங்காம படுத்து அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பான். பல நாட்கள் தூங்க மாட்டான், கிற்காலம் தூங்க மாட்டான், தூக்கத்துக்கு மருந்தெல்லாம் கொடுப்போம், இவனும் தூங்குவது கிடையாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு நல்ல விளைவுகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் மனநோய் சம்பந்தமா நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்கிறார்கள். அதை படிச்சு பாத்தீங்கன்னா மனநோயுடைய அறிகுறிகள்னு போட்டிருப்பாங்க. அதுல ஒரு 75 அறிகுறி இவனுக்கு இருக்கும். யாருக்கு இருக்கு, மனநோய்க்கு அறிகுறின்னு போட்டிருப்பான் பாருங்களேன். அதுல 75% அறிகுறிகள் இந்த காதல்கிற பாத்தீங்கன்னா கவனிச்சு பாத்தீங்க, டிக் பண்ணி வந்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். அப்ப என்ன நம்ம உலகனே, இது தேவையில்லை, இது என்னடா ஒரு ஆணும் பெண்ணு சந்தோஷமா இருக்க போறீங்க, இதுதான் மேட்ரு. இதுக்காக வேண்டி என்ன, அவன் இல்லாட்டி அவன் இல்லாட்டி இவன் இல்லாட்டி அவன் போக வேண்டியது, உன முறையா கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கு பிறகு அப்பா மாட்டம் வாழாமையா இருந்தாங்க. சரி, இப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்றீங்களே, என்ன ஆகுது, நம்ம ஜமாத்துல எத்தனை பேரு மதம் விட்டு பல மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க, பெற்றோரை எல்லாம் பகைச்சிக்கிட்டு கல்யாணம் பண்றாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முந்தி ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு பெண் ஒரு முஸ்லீம் பையனோட கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆபீஸ்ல. பெற்றோர்லாம் கூப்பிட்டு சொல்லி அந்த பெற்றோர்லாம் அழுது ஒப்பாரி வச்சு, இந்த பொண்ணு அதெல்லாம் முடியாது, நான் இவனோட தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எல்லாம் பெற்றோர்லாம் என்ன தொலைஞ்சு கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா 1 மாசம் கூட ஆகல, அந்த பொம்பளை வருது, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க. ஏன் டைவர்ஸ் கொடுத்துருங்க, எனக்கு சும்மா காதல்னு சொன்னாங்க, விரும்பிட்டேன், ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிற. என்ன விஷயம், எதுக்காக வேண்டிய ஒரு காதலித்தார்களோ அது ஒண்ணுமே இல்ல, இவன் ஒரு பொண்ணையவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு டைவர்ஸ் கேட்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு உதாரணத்துக்கு இப்படி இது மாதிரியான சம்பவங்கள் ஏராளமாக, அதாவது பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செய்து வைத்த திருமணங்கள்லையும் அல்லது நம்மளை விரும்பியும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா இந்த நெறிமுறைக்கு உட்பட்டு, இதான் கண்டிஷன், இதுக்கு ஒத்துக்கிட்டாவா போயிட்டே நீ என்ன கண்டிஷன் இருக்கனு, நீ தான் எனக்கு தேவைன்னு கிடையாது, எத்தனையும் இருக்கிறது, நீ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கிற, ஓகேவா, நீ ஒத்துக்கிறா போ, வேற கட்டிக்கிறேன், இந்த அளவு இருக்கணும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசித்தாலும், ஒரு பெண்ணை ஒரு ஆணை நேசித்தாலும் அதுக்காக வேண்டிய அடிமையாயிடக்கூடாது. என்ன சொன்னாலும் தலையாட்டுவது, உங்க அம்மாவுடைய தலையை வெட்டிக்கிட்டு வந்தாலும் வெட்டிட்டு வந்துருவான். அந்த காதல் போல முத்தி போயிருச்சுன்னு சொன்னா என்ன செய்வான், நான் உன்னை கல்யாணம் பண்றான்னா உங்க அம்மாவை கழுத்தறுத்து கொள்ளு செய்யறான். கள்ள காதலுக்கு பண்றானே, கள்ள காதலுக்கு ஆம்பளையும் பண்றான் பொம்பளையும் பண்றான், பாக்குறமா இல்லையா, பேப்பர்ல பாக்குறமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஒன்றை இந்த மாதிரி விரும்பி விடும் பொழுது, அளவுக்கு அதிகமாக விரும்பி விடும் பொழுது அவங்க என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்கிறது நிலைமை இருக்கிறது. இதை நம்ம என்ன செய்யணும், நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ஒரு பொய். அடுத்ததாக இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல குறிப்பா நீங்க பார்ப்பதாக இருந்தால், நம்ம குடும்பவியல்ங்கிற தொடர்ல இதை பற்றி ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம். பெண்களுக்கு என்று ஒரு சுபாவம் இருக்கிறது. இதை எந்த ஒரு பெற்றோர்களும் கவனித்துக் கொள்வதே கிடையாது, கவனத்தில் கொள்வது கிடையாது. ஏன்னா இவங்களும் பெண்கள் அவங்களும் அந்த மாதிரி பருவத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்றாங்க, அந்த பாசத்துல அதை மறந்து விடுகிறார்கள். அது என்ன பெண்களுடைய இயல்பு என்று சொன்னால், அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்கள என்ன செய்வாங்க, அம்மாவெல்லாம் திட்டுவாங்க. வீட்டில் இருந்தா அம்மா திட்டுவாங்க, அக்காக்காரங்க திட்டுவாங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, அதை போடி அரிசி சொல்லி வேலை வாங்கிட்டு இருப்பாங்களா. இப்படியே இருந்து பழக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஒருத்தன் என்ன செய்வான், உன்னை மாதிரி உண்டா, நிலவு மாதிரி இருக்கிற, அப்படியாக்கு இப்படியாக்குமானா, இது ஒரு டிஃபரெண்டா தெரியும் அந்த பொம்பளைக்கு. இந்த திட்டுனாங்க அம்மாவெல்லாம், நம்மள ஒருத்தன் என்ன செய்யறான், அப்படிங்கிறான் இப்படிங்கிறான், ஆகாங்கிறான் ஓகங்கிறான் புகழ்றான் அப்படின்னு நினைச்ச உடனே அவங்க அப்படி என்ன செஞ்சாங்க,
அவனுக்கு பின்னாடி ஓடுற யாராவது ஒண்ணு தேர்ந்தெடுத்து கொண்டார்களே, ஆனால் அதுக்காக வேண்டி எந்த ஒரு தியாகத்தையும் செய்ய. ஏன்னா அந்த மாதிரி தாய் தந்தையெல்லாம் வைக்க மாட்டாங்கல்ல, தப்பு செஞ்சா கண்டிப்பாங்க. சில பெற்றோர்கள் பொம்பளை பிள்ளை அடிக்க கூட செய்வாங்க. இந்த மாதிரியே வீட்டுக்குள்ள இருந்து பழகி கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு ஆம்பளை என்ன செய்யறான், அவன் இந்த மாதிரி அவங்களை கவரக்கூடிய வகையில ஏதாவது ஒண்ணு இன்னதான் கவர்ன்னு சொல்ல இயலாது. அது ஆச்சரியமாவெல்லாம் இருக்கு. குரங்கு மாதிரி இருப்பான். அவனை ரதி மாதிரி ஒரு என்ன செய்வா, கூட்டிட்டு வருவா, நான் இவரை லவ் பண்றேன்பா. இவனை பார்த்தா இவனுக்கு பொண்ணை இவனுக்கு கொடுக்க மாட்டானே அப்படிலாம் தெரியும். அது என்ன காரணம் கேட்டா, இன்னதுதான் கவர்னு கிடையாது. நல்ல பாட்டு படிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தருக்கு பிடிச்சு போயிடும். நல்ல பாட்டு தான் படிப்பான், வேற ஒண்ணும் கிடையாது. குடும்பத்தை நடத்துற பாட்டா, குடும்பம் நடத்துவதாக இருந்தால் தாம்பத்திய வாழ்க்கை நடத்தணும், சம்பாதிக்கணும், சோறு போடணும், பேக்ரவுண்ட் இருக்கணும், பிரச்சனைகள் வந்தா சமாளிக்கணும், அப்படி எத்தனையோ விஷயங்கள் அடங்கினது ஒரு குடும்ப பொறுப்பு என்பது. இப்ப என்ன செய்வா, அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, டான்ஸ் ஆடுனா உடனே லவ். நல்லா பாட்டு படிப்பாரு, உடனே லவ். நல்லா கிரிக்கெட்ல சிக்ஸரா அடிப்பாரு, அதனால என்ன சிக்ஸர் அடிச்சா சோறு போட்டுருவானா, அதனால குடும்ப வாழ்க்கை தகுதி ஆயிடுவானா. எதெல்லாம் விரும்புறாங்க, இந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒண்ணு ஒரு ஒரு வித்தியாசமான ஒன்றை செய்துட்டாங்கன்னு சொன்னா அதை என்ன செய்யற, ஒரு டைப்பா முடிய வச்சிட்டு இருக்கான்னு வைங்க, அவர் முடி நல்லா இருக்குது, அதுக்காண்டி என்ன முடி நல்லா இருக்குங்கிறக்காண்டி ஒருத்தர் என்ன செய்யறா, அவன் தான் வேணுங்கிறா. என்னமான முடி நல்லா இருக்கு, இப்படி இந்த முடி நல்லா இருக்கு, கண்ணு நல்லா இருக்குன்னு இப்படியே ஒரு உட்படாத காரணங்களை எல்லாம் சொல்லி ஏமாறக்கூடிய தன்மை பெண்கள்கிட்ட இருக்குது. நல்லா விளைவிக்கணும். பெண்கள் நீ என்னதான் நினைச்சாலும் சரி, என் புள்ள மார்க்கத்தில் பேணுதலா இருக்கும், என் புள்ள 5 வேளை தொழுவும், என் புள்ள தகஜத்தெல்லாம் விடாது, என் புள்ள குரான் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி புள்ளதான் ஓடி போயிடும். ஏன் தெரியுமா, அது என்னதான் இருந்தாலும் அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் முதல் இடம்ங்கிறத காலியா வச்சிருப்பாங்க. அல்லாஹ்வுல உங்களுக்கு முதலிடம் கிடையாது, மார்க்கம் எல்லாம் முதலிடம் கிடையாது. ஒரு ஆம்பளை தான் முதலிடம் அவங்களுக்கு. அந்த ஆம்பளை காதல் மூலமா வந்தாலும் அவன் தான் முதலிடம். முறையாக பெற்றோர்கள் கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவன் முதலிடம் ஆயிரானா இல்லையா. ஒரு பொம்பளையே பெற்றோரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வச்ச உடனே இவங்க தான் அழுது துடிச்சிட்டு இருப்பாங்க. பூந்த வீட்டுக்கு போயிடுச்சு, புள்ள போயிடுச்சு, இப்படி உட்காந்து அழுவிக்கிட்டு உமா வாப்பா அழுகிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு ஏதாவது அழுகுதா, அங்க போய்கிட்டு அதான் வாழ்க்கையாண்டு ஆகி அப்படியே அங்க சந்தோஷமா இருந்துகிட்டு அப்படியே போயிடும். ரொம்ப கொடுமைகள் நடக்கிற 1-2 இடங்கள்ல வேண்டுமானால் அந்த கொடுமையின் காரணமாக அப்படி இருப்பார்களே தவிர இவங்களுக்கு தாய் பெருசா தெரியாது, தகப்ப பெருசா தெரியாது. இன்னொரு வீட்டுல போய் செட்டில் ஆயிருக்கணும். அப்படியே இந்த பெண்களுடைய தன்மை என்னன்னு கேட்டா, இன்னொரு ஆம்பளை வீட்டுக்கு போய் அவன் தான் எல்லாம் என்ன செய்யறது, அவனுடைய காதல்ங்கிற தேவையில்லை, கல்யாணம் பண்ணி வச்சா கூட, முறையாக பெற்றோர்கள் பண்ணி வச்சா கூட பெண்கள்கிட்ட இந்த ஒரு தன்மை இருக்கிறது. அப்ப நம்ம என்ன வழங்கணும், கல்யாணம் பண்ணி வைத்தால் எப்படி அந்த புருஷனை விட்டு கொடுக்க மாட்டாளோ, கல்யாணம் பண்ண பிறகு வாப்பாட்ட வந்துகிட்டு எனக்கு இதை புருஷனுக்காக கொடுன்னு கேட்கறா, சண்டை பிடிக்கிறான். இல்லன்னு தெரிஞ்சு கூட வாங்கக்கூடிய மகள்கள் இருக்கிறாங்க. ஏன், புருஷனா பஸ்ட் அப்படின்னு ஆயிடுது. அப்படியான ஒரு பெண்களா இருக்கும் பொழுது நீங்க முறையாக அந்த புருஷனை அமைத்து கொடுக்கணுமே தவிர அதை தாமதப்படுத்தினாலோ வேறு விதமாக அவங்க ஒருத்தனை அவங்களாகவே இவன் தான் நமக்கு புருஷனா வரணும்னு தேர்ந்தெடுத்து கொண்டாலோ அவங்க அதனால தாய் வேணா தரப்ப வேணாங்கிறாங்க. இத்தனை இந்த மாதிரி மேட்டர்கள் வருது. நம்ம தனியா அந்த பொண்ணையும் அவங்களுடைய பெற்றோர்களையும் பேச விடுகிறோம். அவங்க கெஞ்சுறாங்க, கால வேண்டாலும் பிடிக்கிறமா, வந்துருமா, வேணாமா என்றெல்லாம் சொல்றாங்க. அது போன இவரோட தான் இருப்பேன், ஏன்னா என்ன வேணாலும் இவரோட தான் இருப்பேன், உள்ள உறவு இல்லைன்னு எழுதி வந்தாலும் தர்றேன், சொத்து வேணாலும் எழுதி கூட தந்துடுறேன், இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு போகக்கூடிய காட்சி என்ன செய்யறோம். பல சம்பவங்கள் நம்ம தலைமையகத்திலே வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதுல நம்ம என்ன வழங்கணும், நம்ம பெண் பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக கண்குத்தி பாம்பாக வளர்க்க வேண்டும். அந்த பருவம் ஒன்னும் புரியாத ஒரு பருவம். எவனாவது ஒருத்தன் ஈர்த்துட்டான்னு சொன்னா அவ்வளவுதான். அப்ப ஈர்க்கிற நல்லவனா ஈர்த்துட்டா பிரச்சனை இருக்காது, ஈர்க்கிற சைத்தானா இருந்தா செய்யும், அவ்வளவுதான். அங்க இருந்து ஓடி போறது, தாயிருந்து விட்டு ஓடி போறது, ஜாமானத்துக்கு ஓடி போயிடுறது, அதுக்கப்புறம் போய் ஊரை சுத்திட்டு கடைசியில தெருவில் விட்டு ஓடி போயிடுவான், அப்புறம் அழுதுகிட்ட வர்றது, இந்த மாதிரிலாம் தற்கொலை செஞ்சுக்கிறது, இப்படி பலவிதமான ப்ராப்ளங்கள் பெண்களுக்கு தான் ஏற்படுகிறது. இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ப அதிகமான ஆண்களுடைய தன்மை பெண்களுடைய தன்மை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நிறைய பேர் கல்யாணம் பண்றான், கல்யாணம் பண்ணிட்டு ஆரம்பத்தில் மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் சொல்லுவாங்க. மோகம்ங்கிற 30 நாளைக்கு ஒரு டைப்பா இருப்பானா, ஒரு 60 நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் டவுன் ஆகி ஒரு மாதிரியா இருப்பான். அதுக்கப்புறம் என்ன செய்வான், நார்மலுக்கு வந்துருவான். 60 நாளைக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த புது மாப்பிள்ளை கெத்தெல்லாம் இறங்கி போயிருமா, அப்ப சராசரியா வந்துருவான்.
அப்படி வரக்கூடிய நேரத்தில் என்ன அவன் நினைக்க மாட்டான், ஆம்பளை மனசு என்ன நினைக்கும்னு கேட்டா, இதுக்கு போட்டு தேவையில்லாம சுமந்துகிட்டு இருக்கனு, இது தேவைதான வாழ்க்கை என்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு வருவான். விட்டுட்டு அவன் என்ன செய்வோம், ஏதாவது ஓடி போயிருவோம், வேற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு வரும் பொழுது அதை செய்ய மாட்டாங்க. ஏன் தெரியுமா, சமூகத்துக்கு பயந்துகிட்டு. ஏன்னா அப்படி இருக்கிறான், சமூகத்தில் கல்யாணம் பண்ணி கொண்டு வருவாங்க. நம்ம வேற ஏதாவது பண்ணு வை, 60 நாளைக்கு ஒரு ஆளை மாத்திட்டு வை, நடக்கிற விஷயம் வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய அண்ணன் தம்பி மாமா மச்சான் குடும்பம் ஊர் ஜமாத்தவெல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க, நம்மள டென் கட்டிடுவாங்க பயந்துகிட்டு தான் அதிகமான பேர் மனைவியோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. விளங்கிருங்க, மனைவியோட அதிகமான பேர் வாழ்வது விரும்பி வாழ்வதுங்கிறது ஒரு குறைவு. விருப்பம் இல்லாமலும் வாழ்றான், அதுலயே வழக்க டைம் இருக்கிறான்னு சொன்னா எதுக்காக வேண்டி இருக்கிறான், சமூகம் நம்மளை விடாது, சமூகம் நம்மளை தட்டி கேட்கும் அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் அவளுடைய வாழ்க்கை. பொம்பளை அப்படி இருக்க மாட்டா, இவன் தான் வேணும் அடிச்சாலும் நீ தான் வேணுங்கிற அப்படி ஒரு டைப் அவ இருக்கிறா. அதிகமான பெண்கள். ஆண்களுடைய தன்மை என்னன்னு கேட்டா, அவன் வண்டு உதாரணம் சொல்லுவாங்க, மலர் விட்டு மலர் தாவி கொண்டே இருப்பான். வண்டு என்ன செய்யும், அந்த மலர்ல உட்காரும், அந்த மலர் பிடிக்கணும், இன்னொரு மலருக்கு போவோம், அப்புறம் இன்னொரு மலருக்கு போவோம். இது இவனுடைய தன்மை. ஆம்பளுடைய தன்மை பிரகாரம் என்ன செய்வான்னு கேட்டா, வாரத்துக்கு ஒரு கல்யாணம் பண்றான் பண்ணுவான். 60 நாளைக்கு பிறகு இந்த மோகம்லாம் தீர்ந்த பிறகு வாரத்துக்கு ஒரு கல்யாணம் பண்றியா, 10 நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்றியா என்ன செய்வான், பண்ணுவான். அந்த மாதிரி தன்மை தான் மனிதனுடைய இயல்புல அதிகமான பேருக்கு இருக்கிறது. ஆனா ஏன் செய்யறது இல்லைன்னு கேட்டா, அந்த பெண்ணுடைய பேக்ரவுண்ட், அவங்களுடைய குடும்பத்தார், நம்ம குடும்பத்தார், ஊரு ஜமாத்தின் ஏதாவது ஒரு நிர்வாக செட்டப் இருக்கும் இல்லையா, அதுக்கு பயந்துகிட்டு செய்யறான். இந்த மாதிரி லவ் ஓடி போனு வை, உனக்கு எந்த செக்யூரிட்டியும் கிடையாது. இந்த பொம்பளைக்கு என்ன பாதுகாப்பு, இவளை அடிச்சா இவன் கேட்பான், இவளை விட்டுட்டு வேற ஒருத்தைய கட்டிக்கிட்டா இவன் கேட்கறது என்ன. அப்ப அந்த பாதுகாப்பற்ற நிலையில் பெண்கள் தள்ளப்படக்கூடாது என்பதற்காகத்தான் பெற்றோர்கள் நின்று கல்யாணம் பண்ணி வைங்க. விருப்பத்தையும் பூர்த்தி செய்யுங்க. தப்பானதை செஞ்சாங்கன்னா உங்களுக்கு புரிய வச்சு அவங்களை என்ன செய்யுங்க, அவங்களுக்கு நல்ல வழியை காட்டுங்க. அதே நேரத்தில் அவங்களா கல்யாணம் பண்ணி கொண்டார்களே ஆனால் அது விபச்சாரம் தான். ரசூலுல்லாஹ் எதுக்கு எச்சரிக்கிறாங்க, பெண்கள் கண்டிப்பா பாதிக்கப்படுவார்கள். சமூகத்துக்கு பயந்து கொண்டுதான் கணவன் மனைவியாக பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமூக பையன் எப்ப நீங்கிறேன், இவன் அப்பனை இவன் கை கழுவிடுவான், அந்த பொண்ணுடைய குடும்பமும் கை கழுவிறேன், என்னோட தொலைஞ்சு போங்களான், ஜமாத்துல சேர்க்க மாட்டோம், ஊர்ல சேர்க்க மாட்டோம். நல்லா போச்சு, அவளுக்கு தான் கவலையா இருக்கணும். இவனுக்கு நல்லதா போச்சு, சேகாண்டி போ, நான் இஷ்டத்துக்கு என்ன செய்வேன், கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல இருப்பேன், அப்படி எங்கேயாவது வேற ஊர்ல இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன், இந்த ஊர்ல எங்கேயும் விட்டுட்டு போயிடுவேன். இப்படி போய் விட்டுட்டு போன கேசுகள் எவ்வளவு தெரியுமா. பெண்களை அழைச்சு காதல்ங்கிற பேர்ல அழைச்சிக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளைக்கு ரிஜிஸ்டர் வரைக்கும் பண்ணிவிட்டு என்ன செய்வான், அவன் பாட்டு எங்க இருக்கானே தெரியாது, தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற காட்சியெல்லாம் அவனை பார்க்கிறோம். அதை தேடுவதற்கான முயற்சிகளையும் பண்ண மாட்டார்கள், பெற்றோர்களும் உறுதுணையா வரமாட்டார்கள், சமுதாயமும் வராது. இந்த மாதிரியான ஒரு நிலைமை எல்லாம் இருப்பதை பார்க்கும் பொழுது இது ஒரு தேவையற்ற ஒரு விஷயம். இந்த காதல்ங்கிற முறையில விரும்புறது மட்டும்தான் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதுபோக என்ன செய்யறான், இந்த காதல்ங்கிற ஒரு நோயில விழக்கூடிய நேரத்தில் நிறைய தப்புகள் செய்ய வேண்டியிருக்கு. இந்த ஒரு தப்புக்காக வேண்டி மார்க்கம் தடுத்திருக்கிற பல விஷயங்கள். என்ன அளவுக்கு மார்க்கம் அனுமதிக்கிறது, பேசிக்கிறோம். என்ன செய்யலாம், தனியாக இல்லாமல் 4 பேரை வைத்து 2 பேருக்கு முன்னாடி என்ன செய்யலாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, இந்த மாதிரியான விஷயங்களை பேசிக்கொள்ளலாம். தனியா இருக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறதா, தனியா இருக்க அனுமதி இல்லை. யாரா இருந்தாலும் கணவன் மனைவி தான் தனியா இருக்கலாம். அல்லது ரத்த சம்பந்தமான உறவுகள் திருமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்ட அண்ணன் தங்கச்சி வாப்பா மகள்ங்கிற மாதிரியான உறவினர்கள் தனிமையில் இருக்கலாம். இது இல்லாத மற்ற பேரை ஒரு பெண்ணோட ஒரு ஆண் தனியாக இருப்பானே ஆனால் இல்லாக்கான சாலிதகம சைத்தான், 3வதா சைத்தான் இருப்பான் அப்படின்ற மார்க்கம் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இந்த காதல்ங்கிறவன் என்ன செய்யறான், இவன் ஒரு இடத்துக்கு வர சொல்றான், அவ ஒரு இடத்துக்கு வந்துடுறா, காலேஜுக்கு போறேன் கட்டடிச்சு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க என்ன செய்யறான், 2 பேரும் கட்டடிச்சு ஓடி போயிரு. தனியாக அங்க சுத்துறது இங்க சுத்துறது. மெரினாவுல பாத்தீங்கன்னா வெயில் டிவில எடுத்து காட்டுறாங்க, வெயில் மண்டை புழக்கிற வெயில்ல வந்துகிட்டு இந்த போர்வை போத்தி உட்கார்ந்துகிட்டு ஒரு ஆண் பெண்மா உட்கார்ந்து பண்ற சேட்டையெல்லாம் என்ன செய்யறான், படத்தை எடுத்து காட்டுறானா. அப்ப எவ்வளவு வெறி குடிச்சு போய் அலைகிறாங்க பாத்தீங்களா இல்லையா. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்மள என்ன செஞ்சிருது, அது கொண்டு போய் விடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதனால இந்த தனிமையில இருக்குதல் என்பது, தனிமையை 3வது சைத்தான் இருப்பான்னு சொன்னாங்களே, அதை நோக்கி தள்ளப்படும் பொழுது ஒரு இஸ்லாமியன் எப்படி இந்த காதலை ஏத்துக்கிற முடியும், இது ஒண்ணு. அதே மாதிரி தனிமையில இருக்குதல் என்பது நம்ம செல்போன்ல பேசிக்கிறாங்க இல்லையா, அதுவும் தனிமை தான். தனிமைனா எதுக்காண்டி தனிமையில இருக்கக்கூடாது, இப்ப ஒரு 2 பொம்பளை 2 ஆம்பளை இருக்காங்கன்னு வைங்க, அப்ப நம்ம ஒரு பொம்பளை பேசணும்னா லிமிட்டா பேசுவோம், அளவா பேசுவோம், பேச வேண்டியதை பேசுவோம், அனுமதிக்கப்பட்டதை பேசுவோம்.
ஒரு பெண்ணு ஒரு ஆண் மட்டும் இருந்தாங்கன்னா என்ன வேணாலும் பேசுவோம். அப்ப அது தனிமையாயிடுது. தொலைபேசி என்பது தனிமையா இல்லையா? அவங்க தூரத்துல இருந்தாலும் அவ தனியா ஒரு இடத்துல இருக்கா, இவன் தனியா ஒரு இருந்தான்னு சொன்னா அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல ஒட்டிட்டு உட்கார்ந்து இருக்கும்போது என்ன பேச முடியுமா, அதெல்லாம் பேச முடியுமா இல்லையா? அப்ப தனிமையில் இருப்பதுங்கிறத இந்த போன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கா இல்லையா, செல்போன்கிற மூலமாக. அப்ப இத காதல்ங்கிற பேர்ல என்ன செய்யறான், இதையும் செய்யக்கூடிய காட்சி. ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இத எந்த காலத்தையும் ஏற்றுக்க முடியாது. இது அல்லாஹ்விடத்துல பெரிய பாவியாக சைத்தானோட மூணாவது வைத்துக் கொண்டு இவன் எப்படி குடும்பம் நடத்த போறான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அதனாலதான் இதை பற்றி எல்லாம் மார்க்கம் என்ன செய்கிறதுன்னு சொன்னா பல கண்டிஷன்களை நமக்கு கற்றுத் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பி இம்ராத்தின், எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு அந்நிய பெண்ணோடும் தனித்து இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் இல்லா கான காலிதஹும ஷைத்தான், மூணாவதா ஷைத்தான் இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருக்காங்க, மூணாவது ஷைத்தான் இருப்பான். அப்ப ரெண்டு பேர் இருந்தார்களே ஆனால் மூணாவது ஷைத்தான் இருப்பான். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. அப்ப ஒரு குகையில போய் அவங்க அபூபக்கர் என்ன செய்யறாங்க, பதுங்கி ஒதுங்கி கொண்டிருக்கிறார்கள். எதிரிகள் நெருங்கி வந்துட்டாங்க, பிடிச்சிருவாங்கன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, நம்ம ரெண்டு பேரும் இல்ல மூணாவது அல்லாஹ் இருக்கான்னு சொன்னாங்க. அப்ப நல்ல தோழமைக்கு மூணாவது யார் இருப்பா, அல்லாஹ் இருப்பான். நல்ல தோழர்கள் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க ரெண்டு பேரும் கிடையாது. ஒரு நல்ல விஷயத்துக்காக வேண்டி ரெண்டு ஆண்கள் அல்ல ரெண்டு பெண்கள் பேசிக்கொண்டு மார்க்க விஷயமா பேசிட்டு இருக்காங்க, அந்த ரெண்டு பேர் இருந்தார்களே ஆனால் அங்க மூணாவது யார் இருப்பான், அல்லாஹ் இருப்பான். ஒரு ஆணும் பெண்ணும் அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனியாக இருப்பார்களே ஆனால் அங்க கண்டிப்பா மூணாவதா என்ன செய்வான், ஷைத்தான் இருக்கத்தான் செய்வான். இந்த தனிமை இந்த காதல்ங்கிற பேர்ல இருக்கா இல்லையா? அப்ப மார்க்கத்தையும் இது மனநோயாவும் இருக்கிறது. அது எப்படி நீ மனைவி என்கிற ஒரு உரிமையை கொடுக்காம கணவன் என்கிற ஒரு உரிமையை நீ பெறாம எப்படி நீங்க தனியா சுத்துறது, எப்படி நீங்க தனியா பேசிக்கொள்வது, எப்படி திருமணத்திற்கு பிறகு மனைவி இடத்துல பேச வேண்டிய விஷயங்களை எல்லாம் கணவனிடத்தில் பேச வேண்டிய விஷயங்களை எல்லாம் எப்படி நீங்க ஒருத்தர் பேசிக்கொள்ள முடியும்? அதை பேசிக்கொள்கிறார், அதான் நடக்கிறது. காதலுங்கிற பேர்ல இந்த மாதிரி வந்த அந்த சார்ஜ் பண்றது தெரியும். இவனுக்கு பிரச்சனை இல்லை, பொம்பளைக்கு பிரச்சனை இல்லை, அவன் சார்ஜ் போட்டு கொடுத்துருவான். என்ன செய்யறான்னு கேட்டா பொம்பளை என்ன பண்றாள், ஒன்னா நீங்க போன் தான் கொடுப்பீங்க, ரீசார்ஜ் இவன் பண்ணி விட்டுருவான். இவன் ரீசார்ஜ் பண்ணிட்டு இவன் பண்ணிக்கிட்டு இவனுக்கு செலவு அள்ளிக்கிட்டே போகும். பொய்யான காரணம் சொல்லி வாப்பாவை ஏமாத்தி உமாவை ஏமாத்தி என்ன செய்வான், திரும்பி பாக்கிறதுக்கு மணி அதிகமாக திருடிட்டு போவான். வீட்டுல இருந்து களவு எடுத்துட்டு போய் என்ன செய்வான், அவனுக்கு சார்ஜ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப பேசுறாங்கல்ல, ஜோடி ஆஃபர்னு போட்டாங்கன்னா அந்த செல்போன் வாங்குறது ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரீ, ஜோடி ஆஃபர்னு போட்டு விட்டுருவாங்களா, அந்த ரெண்டு போனுக்கு மத்தியில பேசிக்கொண்டால் ஃப்ரீன்றவன அது மாதிரி ரெண்டு வாங்கி கையில கொடுத்துருவான். இது விடிய விடிய பேசலாம். அப்ப இது இதெல்லாம் ஒரு நோயா இல்லையா? இதெல்லாம் ஒரு மார்க்கத்துக்கு உகந்த ஒரு செயலா இதெல்லாம்? அப்ப மார்க்க ரீதியாக பார்த்தாலும் இது இந்த மாதிரி காதல்ங்கிறதுக்கு இடமே கிடையாது. அப்ப ஏன் தோல்வின்னு உனக்கு வருது? இப்படி ஒரு கான்செப்டே இல்லைன்னா தோல்வி மேட்டர் எங்க இருக்குன்னு அதை வேணாம்னு அடிப்படை வேணாம்னு சொல்றோம். அப்ப தோல்விங்கிற பேச்சே வர்றது காரணம் என்னன்னு கேட்டா அவன் எப்ப காதல்ல விடுவான் அப்பவே தோத்துட்டான். இந்த காதல்ல மார்க்கம் அனுமதிக்கிறவங்கள ஒருத்தர் விரும்பி உம்மாட போய் சொல்லி பாப்பாட்ட சொல்லி நான் அவளை விரும்புறேன், நான் இவரை விரும்புறேன், கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு கேட்கறது அது ஒரு நாகரிகமான ஒரு விஷயம். அந்த அளவோடு நிறுத்திக் கொள்வது. அதை தாண்டி போனோம்னு சொன்னா அது என்ன ஆகிறது? அதுவே மனநோயா இருக்கும் பொழுது அப்புறமேல தோத்தா என்ன ஜெயிச்சா என்ன? அதனால ஒரு நன்மையும் கிடையாது. இது திருமதியில 2091 ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்றாங்க, மா தரக்து பாதி ஃபித்னத்தன் அலர் அலர் ரிஜாலி மினன் நிசா, எனக்கு பிறகு நான் விட்டு செல்கிற ஃபித்னாக்களிலேயே குழப்பங்களிலேயே மனிதர்களுக்கு ரொம்ப 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 கேடு வரக்கூடிய ஒரு ஃபித்னா என்னவென்று சொன்னால் ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள் ஒண்ணுதான் சொல்லுவாங்க. அப்ப ஆண்களுக்கு பெண்களும் பெண்களுக்கு ஆண்களும் தான் பெரிய கேடு வரக்கூடிய ஃபித்னா. ஃபித்னாவிலே பெரிய ஃபித்னா என்னன்னு கேட்டா ஒரு ஆம்பளை இந்த மாதிரி பொம்பளை விஷயத்தை மாட்டினா அவ்வளவுதான், ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை விஷயம் இந்த மாதிரி போனான்னு சொன்னா அவ்வளவுதான், அவங்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே நாசமாக்கி விடும். இதை தவிர வேற ஒன்றை நான் விட்டு செல்லவில்லை. எனக்கு பிறகு இந்த சமூகத்தில் ரொம்ப பெரிய கேடு ஏற்படுத்தக்கூடிய மேற்று என்னன்னு கேட்டா இந்த காதல்ங்கிறத அப்படி சொல்றாங்க. இதான் பித்தனா, இல்லாட்டியா பித்தனா ஆகுது? அவபாட்டு தொழுது இவன்பாடு நோம்பு வச்சுட்டு என்ன அதே பித்தனாக போகுது? பித்தனா எங்க வருது? இவன் என்ன எந்த காதல் அதுதான் சொல்றாங்க. இந்த காதல் மேற்றத்தான் நான் விட்டு செல்லக்கூடியதிலேயே பெரிய பித்தனாங்கிறது அந்த வார்த்தையை சொல்றாங்க. ஒரு ஆணுக்கு ரொம்ப கேடு தரக்கூடியது இந்த பெண்கள் விஷயமாக அவன் நடந்து கொள்ளக்கூடிய விதம் தான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி புகாரியில 5096வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது.
அடுத்ததாக இப்ப நம்ம சொன்னோம்ல ஒரு தேவையை எந்த அளவு எப்படி மனோதத்துறையை ரசூலுல்லாஹ் வளர்க்கறாங்க. நீங்க ஒரு வெளியே போறீங்க, கல்யாணம் பண்ண ஒரு ஆளு, திருமணம் பண்ண ஆளு மனைவியோட இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன செய்யறாரு, வெளியே போகும் பொழுது ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்து அவருக்கு லேசா என்ன செய்யுது, ஒரு மாதிரியா சலனம் வருகிறது, ஒரு மாதிரியான ஒரு ஆசை வருகிறதுன்னு வைங்க. அப்ப அவர் என்ன செய்யணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்கறாங்க, இன்னல் மராத துக்பில் ஃபீ சூரத்தி ஷைத்தானின், சில பெண்கள் ஷைத்தான் தோற்றத்தில் வருவார்கள், எல்லாரும் அல்ல. சில பெண்கள் என்ன செய்வாங்க, ஷைத்தான் தோற்றம் என்ன போகும்போது ஒரு ஆம்பளை இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிய ஒரு டைப்பா நடக்கிறது, ஒரு டைப்பா ட்ரெஸ் பண்றது, ஒரு டைப்பா நறுமணம் பூசிக்கொள்வது, இந்த மாதிரியாகவே சில பேர் நடப்பார்கள். பொமன் வஜத மின்றாலிக்க செய்யன், இந்த மாதிரி ஒன்றை உங்களில் யாராவது அடைந்தீர்களேயானால் பொல் ஏத்தி அகலகு, உடனே வீட்டுக்கு போ. அது மாதிரி பார்த்து என்ன செய்யணும், அவளுக்கு பின்னாடி ஓடாம என்ன செய்யணும், வீட்டுக்கு போய்விடு. இன்னதாலிக்க எருத்து மாஃபி நப்சி, இது அவன் உள்ளத்தில் உள்ள அந்த காம உணர்வை தடுக்கும். அங்க அந்த மேட்டரை முடிஞ்சிருமா இல்லையா, அந்த உணர்வுகளுக்கு குடும்பத்தில் வீட்டில் போய் வழிகால தேடிக்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு வாசகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது அவளிடத்தில் இருப்பதுதான் இவளிடத்திலும் இருக்கிறது, ஒரே மாதிரியான சுகந்தா, அதுல ஒன்னும் டிஃபரெண்ட் இல்ல என்கிற மாதிரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த வார்த்தையை சொல்லி இந்த தேவைகளை எப்படி அணுகணுங்கிற ஒரு சைக்காலஜி அடங்கி இருக்கிறது. அதுக்கே இப்பதான் வேணும்னு அழைகிற, உனக்குன்னு ஒரு இருக்கா இல்ல, கல்யாணம் பண்ணி இருக்கிறீங்களா, உனக்கு மனைவி இருக்காளா இல்லையா, அவரோட உன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள் என்று இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம். முஸ்லிம்ல 3473வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நம்ம விளங்கி கொண்டோமேயானால், இந்த காதல் என்பதே ஒரு மனநோய். காதல்ல தோல்வியெல்லாம் நினைக்காதீங்க, இப்படி விரும்பாதீங்க யாரையும். எந்த ஒரு ஆண் எந்த ஒரு பெண்ணை விரும்பினாலும் அந்த எல்லைக்குள்ள உங்களுடைய கடமையை மறக்காம, வீட்டில் திருடாம, உங்களுடைய கடந்த கால செயல்பாடுகளுக்கு நேர் முரணா நடக்காம, தூக்கத்தை இழந்துடாம, அது மாதிரி ஊதாரியா சுத்தாம, பணத்தை வாரி இறக்கி வாங்குவோம், அந்த மாதிரிலாம் செய்து விடாமல் நீங்க ஒரு கண்ட்ரோலா இருந்து கொள்வதுதான் மார்க்கத்தில் உள்ளதை தவிர, இப்படி இருந்தா தோல்வியா? இப்படி நம்ம ஒரு வீட்டுல என்ன செய்வாங்க, பொண்ணு பேசுவாங்க, இவர் தான் மாப்பிள்ள, இவர் தான் பொண்ணுன்னு பேசி வச்சிருவாங்க. ஒரு மாசம் கழிச்சு ரத்தாகி போயிடும், ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு. நீங்க அன்னைக்கு நாங்க வந்திருக்கும் போது வாசல்ல இருந்து வாங்கன்னு கூப்பிடல, இப்படி சும்மா ஒண்ணுமில்லாத காரணத்துக்காக வேண்டி பேசிக்கிட்டு வச்சிருவாங்க, இது மாப்பிள்ளை இது பொண்ணுண்டு. அப்ப திடீர்னு இந்த மாதிரி என்ன ஒண்ணுமில்லாத ஒரு காரணத்தை சொல்லிட்டு செய்வேன், நான் வரும்போது உங்க வீட்டுல உங்க மர்மம் இப்படி திரும்பி நின்றாரு, அதனால உங்க வீட்டு பொண்ணு எங்களுக்கு வேணாம், இப்படி ஒண்ணுமில்லாத உப்பு சப்பு இல்லாத காரணம் சொல்லுவாங்க. சரி போய் எழுதுன்னு வைங்க, இதனால என்ன, இதனால நாமளும் செத்து போயிட்டானா, இவனுக்கு இருக்கு பிடிச்சா, அந்த பொம்பளைக்கு இருக்கு பிடிச்சா, ஒண்ணுமே ஆகல. சரி போல வேலையை பார்த்துட்டு அப்படின்னு 2 பேரும் விட்டு செய்யறாங்க, வேற ஒரு மாப்பிள்ளையை பார்க்கத்தான் செய்யறாங்க, வேற ஒரு பொண்ணை பார்க்கத்தானே செய்யறாங்க. இதான சகஜம், இதான ஏதோ ஒரு பொண்ணு வேணும், அவ்வளவுதான். அந்த பொண்ணு இவனுக்கு சந்தோஷம் கொடுக்கணும், குடும்பத்துக்கு ஏற்றவளா இருக்கணும். ஒருவன சந்தோஷத்தை மட்டும், உடல் சுகத்தை மட்டும் கொடுத்துட்டு வீட்டுல அம்மாக்கு மகளுக்கு பஞ்சாயத்து, அகாதமிக்கோட பஞ்சாயத்து இப்படி பண்ணிட்டு இருந்தா நரக வேதனை எத்தனை இருக்கு, அதெல்லாம் பார்ப்பாங்க. குடும்பத்தாரா என்ன செய்வாங்க, அதெல்லாம் பார்த்து செய்து வைப்பார்கள். அப்ப இது மாதிரியான ஒரு அடிப்படையை நம்ம புரிந்து கொண்டோமையானால், இந்த காதல்ங்கிற ஒரு பெயர்ல வச்சுட்டு நம்ம என்ன செய்ய மாட்டோம், மனநோய்க்கு ஆளாக மாட்டோம். நார்மலா ஒரு முஸ்லீம் இதுல விழவே மாட்டான், நேர்மையா கரெக்டா இருந்துருவான், பேசுவது கொள்வதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் அந்த நெறிமுறைகளை இந்த மாதிரி மீறுவது கண்டிப்பாக அது மனநோய் தான். உலகமெல்லாம் சேர்ந்தது வர்த்தக நோக்கத்தில் இப்படி சொன்னாலும் உலகத்தில் உள்ள எல்லா மனோதத்துவ நிபுணர்களும் இதை மனநோய்னு சொல்றாங்க. ஒரு விதமான ஹார்மோன் சுரந்த என்ன செய்யறான், ஒரு கிறுக்கன் ஆகிறாங்க சொல்லி காட்டுகிறார்கள். இதை ஒரு விஷயமா விலகிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு நேரத்தை சொன்ன 2 விஷயத்துல இல்லற வாழ்க்கையில் ஒரு தோல்வி, இது ஒரு முக்கியமான விஷயம். இது நிறைய பேர் சந்திக்கிறாங்க. இது மார்க்கத்தை சரியாக புரிந்து கொண்டால் ஒரு பஞ்சாயத்தே கிடையாது. இப்ப கணவன் மனைவி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, கல்யாணம் பண்ண பிறகு என்ன இது வேற விஷயங்கள் மாதிரி டெஸ்ட் பண்ணியா கல்யாணம் பண்ண முடியாது. குடும்ப வாழ்க்கைக்கும் டெஸ்ட் வச்சு கரெக்டா இருக்காரான்னு சொல்லி அப்படியே பண்ண முடியும். வேற தான் செய்யலாம், சோதித்து பார்த்து செய்து கொள்ள முடியும். அப்ப இவனுக்கு நோய் இருக்காரு கூட இப்ப என்ன செய்யறாங்க, எய்ட்ஸ் இருக்கானா சோதிச்சு பார்த்து கல்யாணம் பண்றாங்க. இப்ப என்ன செய்யறது, சில நாடுகள்ல எல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணுவதா இருந்தால் அந்த பெண்ணுக்கும் போய் HIV இருக்கான்னு பாக்குறாங்க, இந்த ஆணுக்கும் HIV இருக்கான்னு பார்த்துட்டு அந்த மெடிக்கல் சர்டிபிகேட்டோட தான் கல்யாணம் பண்ணக்கூடிய நாடுகள்லாம் வந்துருச்சு. சரி, அதைத்தான் நீங்க சோதிப்பீங்க. வேற விஷயத்தை சோதிக்கிறாருன்னா கல்யாணத்துக்கு எல்லாம் முடியணுமே, அது சோதிக்க முடியாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில திருமணம் பண்ணி வைத்து விடும் பொழுது முகத்தை பார்த்து, அழகை பார்த்து, தோற்றத்தை பார்த்து, ஆஜானுபாக இருக்காருன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ணி வைத்த பிறகு பார்த்தால்
ஒரு ஆணுக்கு எந்த மாதிரி ஒரு பெண் அமைந்திருக்க வேண்டுமோ அந்த மாதிரி அந்த பொம்பளை இருக்காது. இல்லற வாழ்க்கைக்கு அவங்களுக்கு என்ன செய்யாது, விருப்பம் இல்லாத அப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இல்லற வாழ்க்கையில நாட்டம் இல்லாதவர்களாக, அது ஒரு வேதனையா நினைக்கக்கூடியவர்களாக, அது உடல் ரீதியாகவும் உள்ளது. அவங்களுக்கு சில மன ரீதியாக சின்ன வயசில் ஏற்பட்ட சில பாதிப்புகள், அவங்க சில காட்சிகளை கண்டதெல்லாம் உள்ளத்துல பதிஞ்சு என்ன செய்யும், அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கெல்லாம் ஆளாகி இருப்பார்கள். அப்ப இவனுக்கு குடும்ப வாழ்க்கை ஒண்ணுமே இருக்காது. குடும்ப கல்யாணம்னு பண்ணிருப்பானே தவிர குடும்ப வாழ்க்கை ஒண்ணு இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது பெரிய மன அழுத்தம் கண்டிப்பாக ஆம்பளைக்கு ஏற்படும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை போனா ஆம்பளை அந்த பெண்ணுக்கு எந்த விதமான சுகமும் பாதி பெண்களுக்கு கிடைப்பது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் பொழுது என்ன செய்யும், அவங்களுக்கு என்னடா வாழ்க்கை கல்யாணம் ஒண்ணும் இல்ல, நம்ம அந்த பொம்பளை நல்லா இருக்குங்கிற, அந்த பொம்பளை நல்லா இருக்குங்கிற, நமக்கு தான் இப்படி அமைஞ்சு போச்சுன்னு அவங்க குழம்புவார்கள். ஆனா கல்யாணத்துடைய முக்கியமான மேட்டர் என்ன, அவங்க இல்லறத்துல இன்பத்தை அனுபவிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் மேட்டர். என்னது, இல்லறத்துல ஒரு சுகத்தை அனுபவிக்க வேண்டியது. அப்ப இந்த ஒரு ஆணுக்கு பெண்ணு சரியில்லாமல் இருந்தாலோ, பெண்ணுக்கு ஒரு ஆண் சரியில்லாமல் இருந்தாலோ கண்டிப்பா மன அழுத்தம் வரும். மன அழுத்தத்திலேயே பெரிய மன அழுத்தம் வரும். ஏன், அந்த அது கல்யாணம் எதுக்காக பண்ண நடக்கலன்னு சொன்னா அந்த பொம்பளைக்கு வாழ்க்கை நிம்மதியே இருக்காது, அந்த ஆம்பளைக்கும் வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. அந்த மாதிரி நிம்மதினா சாதாரண இதுல பயங்கரமான ஒரு இழப்பா இருக்கும். பயங்கரமான வெறுப்பு, பயங்கரமான கோபம், எதுலையும் ஈடுபாடு இருக்காது. அந்த மாதிரி இருக்குமே. ஆனால் அதை ரெண்டு விதமாக நம்ம அணுகிறதுக்கு தீர்வு காணலாம். இது நிஜமாகவே இவங்களுக்கு உடல்ல உள்ள ஒரு அந்த குறைபாடினால் அது ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது சில தவறான ஒரு கற்பனைகளை அவங்க தப்பா விளங்கி கொண்ட காரணத்தினால் அவங்களுக்கு அந்த ஃபெயிலியர் ஆகுறாங்களா. இந்த வரும்போது கூட இல்லறத்தில் தோல்வியா போஸ்ட் விட்டுருக்காங்க இந்த திருவிழா வரும்போது கூட. இதெல்லாம் வச்சு நம்ம ஏமாத்தி பிழைக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி மேட்டருக்கு என்ன காரணம், ரெண்டு காரணம் இருக்கும். ஒன்னு என்னவா இருக்கும்னு கேட்டா, இவனுக்கு பிசிக்கலாகவே உடல் ரீதியாகவே அவன் தகுதி இல்லாதவனா இருப்பான். ஒரு 100ல ஒருத்தன் அப்படி இருப்பான். 100ல ஒருத்தன் என்ன செய்வான், உடல் ரீதியாகவே அவன் குடும்ப வாழ்க்கைக்கு தகுதியற்றவனா இருப்பான். அவனுக்கு எந்த அறிவுரை சொன்னாலும் எந்த மெடிசனை கொடுத்தாலும் மெடிசன்லாம் வேலை செய்யாது. அவனுக்கு உடல் ரீதியாக அவனுக்கு என்ன செய்யாது, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அவனுக்கு இருக்கும். இப்படியான சிலது இருக்கும். அது மாதிரி பெண்களுக்கும் உடல் ரீதியாக என்ன இருக்கு, அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்காது. எந்த அளவுக்கு சொன்னா, பேருக்கு பெண்ணா இருப்பாங்க, கடைசியில் பார்த்தா ஒரு ஆணுடைய எல்லா விதமான ஆண் மாதிரியே எல்லாமே ஹார்மோன்லாம் வேற ஒரு விதமாக இருக்கும். இப்ப கூட ஒரு பதக்கம் வாங்கிட்டு வந்த பொம்பளை என்ன வைத்தா, அவ ஆம்புலன்ஸ் பஞ்சாயத்து விட்டாங்க பார்த்தீங்களா, அவ பொம்பளைகளோட உள்ள பந்தயத்துல போய் கலந்து ஓட்ட பந்தயத்துல அவ ஜெயிச்சு வர்றா. ஒருத்தி கம்ப்ளைண்ட் பண்றா, இந்த பொம்பளை என்னை கெடுத்துட்டாண்டு. பொம்பளை எப்படிமா உன்னை கெடுப்பான, பொம்பளை இல்ல, அது உள்ளுக்குள்ள ஆம்பளை தன்மை பூரா இருக்குது அப்படின்னு சொல்லி கடைசியில மெடிக்கல் டெஸ்ட்ல கொடுத்து பார்த்தா அவன் தோற்றத்துல பொம்பளையா இருந்தாலும் ஆண் தன்மை தான் இருக்கவளுக்குங்கிறாங்க. அப்ப இப்படி எல்லாம் சில கோளாறு இருக்குது. பெண்ணும் பாங்க, பெண்களுக்குரிய அந்த ஆணை விரும்புவது, ஆணோடு ஒரு சேர்வதில் இன்பம் காண்பதெல்லாம் இல்லாம அந்த மாதிரியான ஒரு கோளாறு படைத்தவர்களாக இருந்தாங்கன்னு வைங்க. இதை ஆய்வு செஞ்சு இது இந்த மாதிரி உள்ளது ஒரு சதவீதம் இருக்கும். எல்லா 100ல எல்லா 100லையும் இல்ல, பஞ்சாயத்து நடக்கிற 100 பேர் இல்ல, ஒவ்வொரு 100 பேருக்கும் ஒருத்தனுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. 100 கேஸ் வந்துச்சுன்னு சொன்னா புருஷன் சரியில்லை, பொண்டாடி சரியில்லைன்னு 100 கேஸ் வந்தால் வராதவங்க நல்லா இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த 101 கிடையாது. அதாவது கேஸாக பிரச்சனையாக கூடிய 100 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல ஒரு ஆள் 2 ஆளுக்கு என்ன இருக்கும்னு கேட்டா, நிஜமாகவே இவன் அன்பிட்டா இருப்பான், குடும்ப வாழ்க்கைக்கு தகுதி இல்லாம இருப்பான்.